Here is the small introduction of 7S model is a management framework developed by Kinsey to evaluate how well different elements of an organization work together. It helps identifying strength, gaps, and alignment between strategy, structure, system, and people related factors for better performance. These were the types of 7S model elements. First, hard elements. They are easy to identify and can be directly managed. There were three things: strategy, structure, system. First, strategy. The plan to achieve goals. Next, structure. Organizational hierarchy and design. Next, system. Procedure, process, and workflow. Next was the soft elements. There are intangible and harder to measure but crucial for success. Shared value, core beliefs and culture, skills, ability and confidential of employees, style, leadership and management approach, staffs, people, role and development. ஒரு அசைன்மெண்ட்காக வந்திருக்கேன். சொல்லுங்க. மேம் உங்கள் பேர் என்ன? டாக்டர் சௌமியா. ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்? 2 இயர்ஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. என்ன மெயின் சர்வீஸ் என்ன மேம்? நான் ஆக்சுவலாக எம்டி ஜெனரல் மெடிசன். ஸோ இங்கே பொது மருத்துவம் சம்மந்தமான எல்லாமே பார்க்குறோம். முக்கியமாக ப்ரெஷர், சுகர், தைராய்டு ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஃபிட்ஸு, அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் இங்கே பார்க்குறோம். ஓகே. எத்தனை ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணாங்க? ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் இருக்காங்க நம்ம கிளினிக்கில். ஓகே. எப்படி மேம் பில்லிங்லாம் எப்படி பண்ணுறீங்க? பில்லிங் நம்ம இப்போ தான் இனிஷியலாக இருக்கிறோம், சின்ன ஸ்கேல் தான் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக மேனுவலாக தான் போட்டுட்ருக்கோம். நாங்கள் எதுவுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணலை. மெடிசன்ஸ் எல்லாமே வந்து எல்லா ப்ரைஸஸ் பார்த்துட்டு சும்மா கேல்குலேட்டர் பண்ணி போட்டுடலாம். மேனுவலாக தான் எல்லா பில்லிங்குமே பண்ணிகிட்ருக்கோம். மேம் பீக் ஹவர்ஸில் என்ன பண்ணுவீங்க? நிறையா பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்களே, எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? ஈவினிங் ஓபி தாங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லிமிட்டடான பேஷண்ட்ஸ் தான். ரொம்ப சீசன், ரொம்ப ஃப்ளூ சீசன் அந்த மாதிரினா மட்டும் நிறைய பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டாஃப் ஒருத்தங்க இருக்காங்க, மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு கேஸ் லோடுன்னு ஒன்றும் ஆகியோடு இல்லை. மேனேஜ் பண்ணிக்கலாம் தான். ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க ஆர்கனைஸ்டாக எல்லாம் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் உட்கார வச்சுருவாங்க. நம்ம கொஞ்சம் டக்குன்னு பார்த்து நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது மேனேஜ் பண்ணுறது ஒன்றும் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. Here is the conclusion. The 7S model helps organization understand how different internal elements work together to derive overall performance. By examining strategy, structure, system, shared values, skills, style, and staff, companies can identify gaps and improve alignment. When all 7 elements are balanced, an organization become more adaptable.